டாஸ்மாக் நிறுவன முறைகேடு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிற்கு அமலாக்கத்துறை சீல் வைத்ததை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தமிழக அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடாக பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக கூறி வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் சோதனை நடத்தியது. அதைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் அவரது வீட்டிற்கும் சீல் வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் போதிய முகாந்திரம் இல்லாமல் சந்தேகத்தின் அடிப்படையில் அவரது வீட்டிற்கு சீல் வைத்த அமலாக்கத்துறைக்கு கண்டனம் தெரிவித்தது. மேலும் அமலாக்கத்துறை இணை இயக்குநர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டதுடன் சீலை உடனடியாக அகற்றவும் ஆணையிட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்துள்ளது. அந்த மனு நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, விஜய் விஷ்ணாபி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் 5ஆம் தேதி விசாரணைக்கு வர இருப்பதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறையின் மனுவுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தசரா விடுமுறைக்கு பின் தள்ளி வைத்தனர். அதே சமயம் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மறுத்துவிட்டனர்.